தொண்டனுக்கு தளபதி கொடுத்த அங்கீகாரத்தால் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! தண்டலை மயில்களான தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முடிவினேங்க குவளைகள் பிடித்து நோக்க தண்டினை எழுதி காட்டு தேன்விழி மகரையாடி வண்டுகள் எழுதுவாட மகிழ்ச்சி. எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி. நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தர் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்போர் காலை கடா கண்டேன் தோழி என்று சொல்லி அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியாய் நண்புருகி ஞானச்சுடர் உழைக்கிருந்திருக்க அருமை பெருமக்களே, திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செடுஞ்சுடர் சோதிமிக்க உருவாய் ஊனாய் ஊனி உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவாய் கற்பகமாய் நம்மை எல்லாம் காத்து வந்த அவை இருந்தால் அரசியோடு சீதனமாய் புலிச்சோழ நாடன் இந்த புகழேந்தி அங்கிருந்தார். நக்கீரன் நன்னாகன் நப்பசலி நப்பூதன் ஓக்கூர் மாசாத்தி உன்சாத்தான் சிலம்பெடுத்த தக்கோன் காவலர்கள் மூவருமே காத்தின்ற வாயிலுக்கு காவலனாம் நந்தி பாட்டெடுத்தவன் தம்பி எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்த உருவமாக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இறங்குகிறார்கள். யாப்பிலா பாடலேனும் யார்தரும் கவிதையேனும் மாப்பலா போர் மடியில் வாங்கி காப்பலா தமிழனின் காலமெல்லாம் வீட்டு மலையின் தீப்பிடமா வெடியா படிமுரசா வெளிச்சவரி மின்னல் கொடியா தாயின் மடியா மலர்த்தேனா மது உதட்டு முத்தமா உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்க நீங்கள் அடங்கிய போது சொக்கி போகிற தொண்டர்களுடைய உற்சாகத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேர் நெஞ்சங்களிலேயும் தலைமை முழுமையாக மங்கள நிலவாய் மாந்தளிவாய் மனை தேடி வந்திருக்கிற அருமை சான்றோர் பெருமக்களே, முதிய விருதுகளே, முல்லை மணக்கும் முகில்முறையாளம் மாலையாம் வேளையில் என்னுடைய மணிவான வணக்கங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வாசனை கவரும் வார்த்தைகளால் அதையே யோசனை செய்து பேச வந்திருக்கிறேன். செய்த புண்ணியம் கூடி பவி செய்த புண்ணியம் கூடி நீங்கள் செய்த புண்ணியம் கூடி இந்த மேடையிலே நீங்கள் அழகாப்பீர்கள். ஏனென்றால் இங்கே தலைவருக்கு அதிகம் பிடித்த ஊர் இருக்குன்னா புதுச்சேரி தான். அதிகமா சொல்லுவார். அவர் சொல்ல கேட்டு திகைத்து போனவர்கள் நாங்கள் எல்லாம். அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி நிலவாகி ஒளியாகி நீங்காத நினைவாகி நம் நெஞ்சத்திலே கண்ட சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறவர் தலைவர் கலைஞர். உலகத்தில் 8வது அதிசயம். உலகத்தில் எந்த தலைவருக்கு தகுதி கிடையாது, தலைவர் கலைஞருக்கு மட்டும்தான் உண்டு. அவன் உலகத்தில் 8வது அதிசயம். 96 வயது வரையிலும் ஓயாது உழைத்த உத்தம தலைவர் அல்லவா. உடல் பொருள் ஆவி அனைத்து அத்தனை மொழி இனம் காத்த அந்த ஒப்பழுக்கற்ற ஒப்பற்ற தலைவர். மறைந்த மாமேதை நம்மை எல்லாம் வாழ வைத்த தெய்வம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஆணையை பேணி கடமை கண்ணியும் கட்டுப்பாடு எனும் கவிதைகளை பாடி அடக்கம் பொறுமை உறுதி எனும் மணிகளை சூடி கல் தோன்றி முன் போன்ற காலத்தில் முன் தோன்றி மூத்த குடியம் தமிழ்தாயின் தலைவரின் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் என்ற வாசகத்தை நான் கலந்து பாடுகிறார். நற்கருவின் சாத்தினிலே தேன் கலந்து பால் கலந்து தவிர்க்காத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து உவட்டுகிறதே தலைவா. உட்கார அருவியாய் கொல்லிமலை தேனாய் வற்றாத ரோஜாவாய் வாசமுள்ள ரோஜாவாய் திகழ்ந்து கொண்டிருக்கிறவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால் தொட்டு அண்ணா சாலையை புறசொலித்த அன்பு தலைவர் அல்லவா. சிகரம்போல் என்ற செந்தமிழகத்திற்கு அகரம்போல் வந்தவர் அறிஞர் அண்ணா. ஆதாரம் போல் வந்தவர் தலைவர் கலைஞர் அல்லவா. படம் பார்த்து செல்லுகிற தேரை போல தலைவர் கலைஞர் அவர்களை தடம் பார்த்து செல்கிற கன்னிமார்களை கொண்டிருக்கிற ஒரு பெரும் படை இங்கே தெரிவித்திருக்கிறார். வானசூரியன் வம்சத்தில் வந்த ஞானசூரியன் சங்கினால் பால் கொடுத்தால் சந்தனவாய் போடுவது நமக்கெல்லாம் நுங்கினால் பால் கொடுத்த உத்தவ தலைவர் தலைவர். ஏனென்றால் பொன்னடக்கம் பொருளடக்கம் தன்னடக்கம் தமிழடக்கம் கொண்ட பெருமக்கள் பெருந்தகை இங்கே கூடியிருக்கிறார்கள். உலகத்தில் 1 கோடி பக்கங்கள் தன் கைகளால் எழுதிய ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள். உலகத்தில் யாராலும் பார்க்க முடியாது, இப்படிப்பட்டதை பார்க்க முடியாது. நம்மளோட மன்னாடி மண்ணை பற்றி பேசிக் கொண்டே இருக்கிறோம். காசா படியிழந்தா கையிழந்து போகும்னு, காசா படியிழந்தா கண்ணிழந்து போகும்னு, நெல்லா படியிழந்தா நெடுநேரம் ஆகும்னு, அரிசியா படியிழந்தா ஆக்க நேரமாகும்னு
சோரா படி எனக்கு சோழ நாட்டு தங்கம் தலைவர் கலைஞர் அல்லவா, அந்த உத்தமரை பற்றி எப்படி சொல்வது? வள்ளுவர் பிறந்த போது தமிழ் பிறந்தது. மனித கட்சி கொடி ஏற்றுகிறவன் ஒரே ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய காலை தலைவராக இருந்து கொண்டிருக்கிற பெருமக்கள், தேசப்பிதா காந்தியடிகள் ஒரு முறை சொன்னார்கள், எனக்கு பின்னால் என் மொழியிலே நேரு பேசுவார் என்று சொன்னார்கள். கலைஞர் மறைவுக்கு பின்னாலே கலைஞர் வழியில் கலைஞராகவே இந்த தலைவர் நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மழைக்காலத்தில் ஒரு இலக்கியத்துடைய திருவுருவில் தளபதி என்கிற ஒரு பிஞ்சு சூரியன் பிறந்தது. அது பாலுக்கு அளவில்லை, பாஷைக்கு எழுந்தது. அது சோற்றுக்கு அளவில்லை, சுயமரியாதைக்கு எழுந்தது. கர்ணன் பிறக்கிற பொழுது கலசத்தோடு பிறந்தான் என்பார்கள். தளபதி பிறக்கிற பொழுது இனமொழி என்கிற கலசத்தோடு பிறந்தார்கள். 8 கோடி தமிழர்கள் அன்பு மையமிட்டிருக்கிற அன்பு தலைவர் அவர்கள். தொட்டாலும் கைமணக்கும், சொல்லாலும் வாய்மணக்கும், நட்டாலும் தமிழ் பெயரில் இருக்கிற தளபதி அவர்கள் அணுக்கு தோறும் அன்பே ஊறுகிற கணுக்களில்லா கரும்பாக நமக்கெல்லாம் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பலா தமிழ் உள்ளம், பால் தமிழ் சிரிப்பு, நிலா தமிழ் முத்தம், நீ தமிழ் ஊட்டு, உலா தமிழ் காற்று, உயிர் தமிழ் கொள்கை என்று சொல்லி 8 கோடி தமிழர் இதயங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற தளபதி அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். இங்கே ஓடோடி வந்திருக்கிறோம். தளபதி எப்படிப்பட்ட தலைவர், உலகத்தில் எப்படிப்பட்ட தலைவர்? ஸ்ரீரங்கமாடி, திருப்பார் கடலாடி, மாமாந்தமாடி, மாசி கடலாடி, நமக்கெல்லாம் தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளை தளபதி அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை ஏற்றிருக்கிறார். தாழம்பூ வேட்டி கட்டி தமிழ் போல் சிரிக்கின்ற தலைவர், தும்பைப்பூ உடையழகு துவழாத நடையழகு கம்பியடியின் படையழகு கொண்ட தளபதி அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். புதுச்சேரிக்கு சென்றுவார்கள் என்று சொல்லி நாள் முழுவதும் உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவன், பூவனுக்கு பால்மணக்க புதுப்பொங்கல் நீமனுக்க தளபதி அவர்களே பல்லாண்டு சொல்லாண்டு பாடி சுவையாண்டு பாடி பல்லாண்டு பாடி தளபதி இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று நாம் அத்தனை பேர் கற்பூர வாசனையும் கமலப்பூ வாசனையும் அற்புதமாய் மணக்கின்ற அருந்தமிழா அந்த தலைவர் வாழ வேண்டும். ஏனென்றால் செந்தமிழால் செய்தவுடல், செங்கோலால் செய்தவர்கள், வெங்கலத்தால் செய்த குரல், வெற்றிகளால் செய்த கடல், சங்கநூல் தெரிந்த குரல், சரித்திரத்து ஞானக்கடல், நினைப்பதெல்லாம் தமிழனை, நெஞ்சமெல்லாம் தமிழன்னை என்று சொல்லி இந்த சமூகத்தை, இந்த தமிழினத்தை நம் இதயத்தை சுமந்து கொண்டிருக்கிற தலைவர் அவருடைய பூர்வனாக வந்திருக்கிறேன். நான் தலைவருடைய பூர்வனாக வந்திருக்கிறேன். ராமனுக்கு ஆஞ்சநேயன் வந்ததை போல அங்கே இருக்கிற ராமனாக தளபதியுடைய பூர்வனாக ஆஞ்சநேயனாக வந்திருக்கிறேன். அது என்னுடைய இந்த புதுவைக்கு சென்றுவார்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். தூதுவராக வந்தேன். இங்கே இருக்கிற நம்முடைய தொண்டர்களுடைய உணர்வுகளை புரிந்து வாருங்கள் என்று சொன்னேன். இவர்கள் எப்படி இருக்கிறார் என்று தமிழில் பேசுவதற்கு வார்த்தை இல்லாமல் திகழ்த்தி போய்விட்டது. எப்படிப்பட்ட இயக்கம்! 23 ஆண்டுகளுக்கு முன்பாக 4 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே ஆட்சி அமைத்து கருப்பு சேர்த்து கூடி பரந்த மண்ணல்லவா இந்த மண். இந்த மண் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய உணர்வுகளை தளபதி என்று சொல்ல இருக்கிறேன். தளபதி அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள். அவர்தான் நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர். நாடி நகர்வுகள் எல்லாம் நமக்கு அவர்தான். அவர்களுக்காக முடிவு. எந்த இயக்கத்தோடு கூட்டணி அமைப்பது, எந்த இயக்கத்தோடு நாம் தேர்தலில் சந்திப்பது என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் முடிவெடுப்பார்கள். ஆனாலும் நீங்கள் சொல்வதை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. எப்படி போய் சொல்றது? உங்கள் உணர்வுகளை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். இங்கே நம்முடைய சிவாவர்களும் சிவகுமார் அவர்களும் உணர்வுகளை அள்ளி கூட்டி இருக்கிறார். எனக்கெல்லாம் வயிறு ஏறிவிட்டார். இந்த ஊருக்காரன் பாருங்க, இந்த மண்ணிலே பிறந்தவர், இந்த மண்ணிலே வாழ்ந்தவர், இந்த மண்ணை நேசிக்கிறவர். இந்தியாவுக்கு சென்று எந்த மாநிலத்துக்கு கூட எங்கிருந்து வரீங்க கேட்டீங்கன்னா ஆந்திராவிலிருந்து வரீங்க, நான் ஆந்திராவான்னு கேட்பான். கர்நாடகத்தில் என்ன கர்நாடகானா ஆமான்னுவான். மகாராஷ்டிராவில் வரீங்கன்னா மகாராஷ்டிராவான்னு கேட்பான். தமிழ்நாட்டில் வரீங்கன்னா தமிழ்நாடான்னு கேட்பான். பாண்டிச்சேரி வரீங்க இந்த மண்ணை சொந்தமாக்கலாமே. இதை பாருங்களா, குடிச்சு வர
நமக்கு என்ன பாருங்க, இந்த மக்கள் தான் மாநிலம் தான் நமக்கு முக்கியம். வேற என்னப்பா நமக்கு வேணும்? என்ன செய்ய முடியாது? ஏன் செய்ய முடியாது? இத்தனை தொழிற்சாலை மூடி கிடக்கிறது. எத்தனை குடும்பம் நடுவோடு நிற்குது? எத்தனை குடும்பங்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள்? பஞ்சாலையில் எங்க சித்தப்பா பஞ்சாலையில் அந்த பஞ்சாலைக்கு எங்க அம்மா எங்க சின்னம்மா அங்கதான் கூட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. எல்லா உயிரிலும் மூடி கிடந்தப்பா. என்ன வருவாய் சொன்னீங்க புதுச்சேரி? இந்த புதுச்சேரிக்கு என்ன வருவாய் வேண்டும் என்று என்ன திட்டம் தீட்டி இருக்கிறீர்கள்? என்ன திட்டம் வைத்தீர்கள்? நான் சொல்ற திட்டம் வச்சிருக்கேன், சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கெல்லாம் ஒண்ணு பெரிய முதலமைச்சரை நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த மன்னாதிபதியின் தலைவர் கலைஞர் அவர்கள் 70 அமைச்சர்கள் ஒரு அமைச்சரை இந்த சென்ட்ரல் இதுல உட்கார வச்சேன். டெல்லியில நான் அமைச்சராக பார்த்துருந்தேன். இதெல்லாம் ஒரு பெரிய முதலமைச்சர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த மண் வளமாக வளர வேண்டும். என் புதுவை மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். புதுவையில வேலையில்லாத திட்டங்களை வளர்க்கக்கூடாது. புதுவை மக்களை பொறுத்தவரையும் எப்படி ஒரு சொந்த வீடு மாதிரி பார்க்கலாம்ப்பா. ஒரு சின்ன ஊர் தானப்பா. என் தொகுதியில் வந்து நான் 14 லட்சம் ஓட்டு எனக்கு இங்க பெற்ற மொத்தமே 9 லட்சம் ஓட்டு. எனக்கு 14 லட்சம் ஓட்டு, 14 லட்சம் ஓட்டு மக்களை 14 லட்சம் பேர் எனக்கு தெரியும். பேருக்கு கொடுத்தேன் என் தொகுதியில. இன்னைக்கு நான் போனா 4வது முறை 5வது முறை நாங்கள் ஜெயிக்கணும். 5 லட்சம் ஓட்டு 4 லட்சம் ஓட்டு ஜெயிக்கணும். அந்த வீட்டுக்கு நான் ஒரு பிள்ளையா இந்த மண்ணை எப்படி விட்டுருக்க வேண்டும்? எப்படி செஞ்சிருக்கும்? கண்டபடி சண்டை போடணும். யாருக்கு சண்டை போடணும்? நம்ம என்னப்பா சண்டை போடுறது? பண்ண பங்காளியா சொத்து தகராறா? மாநிலத்துக்கு என்ன பண்ணுறது? வேலை வாய்ப்பு நாங்கள் எத்தனை குடும்பம் நடுவுக்கு பசிப்பிடி விவசாயம் போய்விட்டது. விவசாயத்துக்கு மாற்று வழிகள் என்ன? ஒரு தொழிற்சாலை எவ்வளவு தொழிற்சாலை கொண்டாடுறாங்க? இங்க சிவகுமார் சொன்னார என்ன 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்து ஒரு பெரிய விஷயமாப்பா நான் கேட்கிறேன். சிவகுமார் இங்க எங்கேயோ ஒண்ணு மாற்றி விட பார்க்கலாம். ஒரு பெரிய விஷயமே இல்லை. 10 பேருக்கு சொல்லுங்க, 10 இன்ட்ரெஸ்ட் கொடுங்க. ஒரே வருஷத்துல 1 லட்சம் பேர் வேலை வாங்கி எவ்வளவு பண்றீங்க? 10 பேர் பத்தி அம்பானி இருக்கா, டாடா இருக்கா, பெல்லா இருக்கா, போய் கேளுங்க. காரணம் விடுவோம். நமக்கு என்ன சார் மாநில எனக்கு 1 லட்சம் பேர் வேலை கொடுத்தாங்க. காரணம் சொல்ல காரணம் வர தினம் ஒரு பாரத சொன்னாங்க. வேலை வைத்து கொண்டிருந்தாங்க. தொழிற்சாலை கொண்டாந்து இருக்காங்க. எவ்வளவு பெரிய போர்ட் புதுச்சேரி, எவ்வளவு பெரிய போர்ட். இந்த போர்ட்டை எப்படி டெவலப் பண்ணணும்? இந்த போர்ட் டெவலப் பண்ண எவ்வளவு தொழில்கள் பண்ணணும்? எவ்வளவு தொழில்கள் நம்ம உருவாக்கலாம்? விமான நிலையம் இருக்குது. நமக்கு பாரிஸ் சொந்த ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்க இருக்கிற ஒரு முறை பாண்டிச்சேரி வரலாம். ஸ்பெஷல் ஃபிளைட் விடலாமே, ஒரு இன்டர்நேஷனல் ஃபிளைட் இதை ஆக்கலாம். நிறைய எழுதி வச்சிருக்கேன். டைம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து சிவா இப்பயே முறையான பார்த்து ஏன்னா காரைக்கால் ஏன்னா கச்சேரி வச்சுக்குவோம். நான் உங்களோடு இருப்பேன், உங்களை ஒருவனாக இருப்பேன். உங்கள் வீட்டுக்குள்ளே புதுச்சேரியில் ஒரு புதுமையான ஒரு வளமான ஒரு உலகத்திலே இருக்கிற அத்தனைகளும் திரும்பி பார்க்கிற மாநிலமாக தளபதியுடைய ஆணையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே கூட்டணி அமையும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி இது எந்த இயக்கங்கள் யார் யார் வருகிறார்கள், யார் யார் போகிறார்கள் என்பதையெல்லாம் தலைவர்கள் பகவான் அங்க இருக்கிறார். சென்னையில் இருக்கிற பகவான் அவர்தான் முடிவெடுப்பார். ஆகவே நீங்கள் தைரியமாக இருங்கள், கவலைப்படாமல் இருங்கள். நாளை நமதே என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஒரே ஒரு